திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் முருகனின் விக்கிரகமானது எப்போதும் மிகவும் சூடாகவே இருக்கும். சூரபத்மனை வதம் செய்யும்போது மிகவும் கோபத்தில் இருந்ததால் அவருடைய திருவுருவமானது எப்போதும் வியர்த்ததாக இருக்கிறது என்பார்கள். பொதுவாகவே சிறிதும் நீர் இல்லாமல் வடிகட்டிய சந்தனத்தை முருகனுடைய விக்கிரகத்தின் மீது காலையிலேயே முழுவதுமாக கோயிலுள்ள அர்ச்சகர்கள் பூசிவிடுவார்கள். இப்படி இருக்க மாலை நேரத்தில் சந்தனம் வியர்வையினால் சொத சொதவென சிலை முழுக்க வழிந்தோடி ஈரமாக இருக்கும். ஆங்கிலேயர்கள் நம் நாட்டை ஆண்டு கொண்டிருந்த காலம் அது. அப்போது திருச்செந்தூரிலே வசந்த மண்டபத்திலே சர்வ அலங்காரத்தில் கந்தன் எழுந்தருளி இருந்திருக்கிறார். 1803 திருநெல்வேலி கலெக்டராக இருந்தவர் லூசிங்டன் பிரபு. இவர் ஒருமுறை திருச்செந்தூர் வந்திருந்தார். அப்போது முருகனுக்கு நடைபெற்று கொண்டிருந்த வழிபாடுகளை கண்டார். அதில் இறைவனுக்கு அளிக்கப்படும் சோடச உபசாரம் எனப்படும் 16 உபசாரங்களை கண்டார். அதிலே வெள்ளி விசிறியால் இறைவனுக்கு வீசுதலும் ஒன்று. அதை பார்த்து கொண்டிருந்த லூசிங்டன், விசிறியை வைத்து வீசுகிறீர்களே, உங்களுடைய முருகனுக்கு வியர்க்குமோ என கேலி செய்தார். பெரிய அதிகாரி என்பதால் பதில் சொல்ல தயங்கிய அர்ச்சகர்களில் ஒருவர் ஒரு வழியாக தன்னை தைரியப்படுத்தி கொண்டு, ஆம், எங்கள் சண்முகனுக்கு வியர்க்கும் என கூறி முருகப்பெருமானுக்கு அணிவித்திருந்த மாலை, கவசம், ஆடை, ஆபரணங்கள் அனைத்தையும் அகற்றி காண்பித்தார். அப்போது முருகப்பெருமானுடைய விக்கிரகத்திலே திட்டு திட்டாக வியர்வை அரும்பி இருப்பதை கண்டு லூசிங்டன் வியந்து போனார். வீடு திரும்பிய லூசிங்டன் கலெக்டருக்கோ மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. அவர் மனைவிக்கு திடீரென கடுமையான வயிற்று வலி. அதை அந்த காலத்திலே சூளை நோய் என்பார்கள். அதாவது நெருப்பு கங்குகளை விழுங்கியது போல வயிறு வலிக்குமாம். தான் முருகனுடைய வழிபாட்டை ஏளனம் செய்ததாலேயே இப்படி ஏற்பட்டுள்ளது என்பதை உணர்ந்த ஆங்கிலேயன் தனக்கு கீழே வேலை பார்க்கின்ற முருக பக்தர் ஒருவரிடம் முருகனின் கோபம் தணிய நான் என்ன செய்ய வேண்டும் என கேட்டார். அவர் கூறியபடி, முருகப்பெருமானிடம் தான் செய்தது தவறு, என்னை மன்னித்து விடு, என் மனைவியை காப்பாற்று, அப்படி செய்தால் என் சொந்த செலவில் ஆலயத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி தருகிறேன் என வேண்டினார். வீடு திரும்பிய லூசிங்டனுக்கோ மிகப்பெரிய அதிர்ச்சி. தன் மனைவிக்கு ஏற்பட்ட சூளை நோய் முற்றிலும் நீங்கியதைக் கண்டு அதிசயித்து போனார். அவர் வேண்டியபடி வெள்ளி பாத்திரங்களை கோவிலுக்கு காணிக்கையாக கொடுத்தார். அவர் கொடுத்த பாத்திரம் இன்றும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அதில் லூசிங்டன் 1803 என முத்திரை பொறித்திருப்பதை இன்றும் நம்மால் பார்க்க முடியும். ஆம், கந்தன் கருணை மிக்கவன்.